ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பீஸா ரெசிபி தான் லைவாக பண்ணோம். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரிலேட்டட் வீடியோவில் இருக்கும். வேணுன்றவங்க அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஓடிஜியில் பண்ணியிருக்கோம். பீஸா ரெடி ஆகிடுச்சு பண்ணோம் சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட் இந்த பீஸா பேஸ் நம்ம கடையில் வாங்கிக்கிட்டோம். ஓகேங்களா? அது மேலே பீஸா சாஸ் கடையில் விற்கும். டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான். அந்த பீஸா சாஸ் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது மேலே ஃப்ரைட் பன்னீர் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் பன்னீரை. அதில் ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்து க்யூபாக கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் சில்லி பவுடர், ஓகேங்களா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸு, 1 ஸ்பூன் கர்டு, இதெல்லாம் சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த க்யூபாக கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை ஒரு பேனில் வச்சு கொஞ்சம் பட்டர் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் அண்ட் ஆனியன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த பேஸில் ஸ்ப்ரெட் பண்ண சாஸ் இருக்கு இல்லைங்களா, அது மேலே மொசரெல்லா சீஸ் நம்ம துருவி வச்சது மொத்த குவான்டிட்டியில் ஒரு பாதி குவான்டிட்டி எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பன்னீர், அதுக்கப்புறம் இந்த ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை நம்ம ஈவனாக அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கு மேலே பேலன்ஸ் இருக்க சீஸு அது நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி தூவி விட்டுக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு மேலே இந்த ஆரிகானோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் நல்லா மலைச்சாறு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் பேஸை. அதுக்கு முன்னாடி ஓடிஜி என்ன பண்ணணும், 200 டிகிரி செல்சியஸில் 2 காயிலுமே ஒர்க் பண்ணுற மாதிரி 2 காயில் மோடு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் பீஸாவை நம்ம ரெடி பண்ண பீஸாவை வச்சு உள்ள 10 to 12 மினிட்ஸ் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா நம்ம டேஸ்டியான பீஸா ரெடி ஆயிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு இந்த வீடியோ லைவ்ல பண்ணிருக்கோம்ல, லைவ்ல பண்ணிருக்கோம், அதையும் பாருங்க. அதை ரிலேட்டட் இதில் போடுறோம் ஷார்ட்ஸில். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி பண்ணி வச்ச பீஸா இப்போ பண்ணுங்க. ஓகே, பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, வாவ், சூப்பராக.